தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். சாம்சங் இந்தியாவில் அவங்களுடைய A சீரிஸ்ல 2 புது ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த வீடியோல இந்த 2 ஸ்மார்ட் போன்ல அப்படி என்ன இருக்குன்றத பார்க்கலாம். பாக்ஸை பார்த்தாலே தெரியும் இந்த பர்టిక్యులர் ஸ்மார்ட் போன் ரெண்டுமே 6 பேக்ல தான் வந்திருக்கு. சோ உள்ள என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம் அட்ஜஸ்டர் டூல் கொடுத்திருக்காங்க, டைப் C to டைப் C கான கேபிள் இருக்கு, குயிக் ஸ்டார்ட் கைடும் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல ரீஜனல் லாக் கைடும் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த ஸ்மார்ட் போனை வந்து பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல இந்தியால தான் ஆக்டிவேட் பண்ணனும். அந்த விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போறதுனா எடுத்துட்டு போலாம். அப்படி ஸ்பெக்கை பொறுத்த வரைக்கும் சைடு பை சைடு வந்து போடுறேன். ரெண்டுத்துக்குமான ஸ்பெக் என்ன வித்தியாசங்கள் இருக்குன்றத வந்து பாத்துருங்க. நம்ம முதல்ல A25 5G ல இருந்து ஆரம்பிச்சலாம். சோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பின்பக்கம் பாருங்க கொஞ்சம் கிளாஸியா இருக்கு. அண்ட் இந்த பர்టిక్యులர் கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. உள்ளவே ஒரு லைட்டான டெக்ஸ்சர் இருக்கிற மாதிரி இருக்கா? அப்படியே கொஞ்சம் முன்ன திருப்புனா என்ன ரங்கா நியாயமா இது? இத மட்டும் ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. சாம்சங் எப்படி ஒரு வழியா PLS LCD ல இருந்து AMOLED கொடுத்துட்டாங்க. சரி டிஸ்ப்ளே எப்படி ப்ரோ இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா டிஸ்ப்ளே பாக்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவுட்டோர்லயுமே நல்ல பிரைட்டா இருக்கு, கலர்ஸுமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சோ ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் AMOLED டிஸ்ப்ளே இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. கார்னிங் உள்ள கிளாஸ் 5 கொடுத்திருக்கிறது கூடுதலான ஒரு பிளஸ். Samsung A15 லயுமே அதே சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா 90 Hz தான். பட் ஸ்டில் பாக்குறதுக்கு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அவுட்டோர்லயா இருக்கட்டும் இன்டோர்லயா இருக்கட்டும் கலர்ஸுமே நல்லா இருக்குங்க. Samsung பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளஸ்ஸா நான் பாக்குற விஷயம் என்னன்னா அவங்க இந்த ஸ்மார்ட் போன்லயுமே 4 வருஷத்துக்கான OS அப்டேட் தராங்க, 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் தராங்க. அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல நமக்கு Android 14மே வந்து கிடைக்குது. One UI 6 குட், ரியலி குட். மத்த பிராண்ட்ஸ் கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்தை இந்த பட்ஜெட்லயுமே வந்து ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கு. அடுத்தது அவங்களுடைய புது தீவு அதை பார்க்கலாமா? அது என்னடா தீவு அதே மாதிரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் வேற மாதிரி. இது பேர் கீ ஐலண்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உங்களுக்கு பவர் பட்டன், வால்யூம் லாக் கீ எல்லாமே வந்து கொஞ்சமா வந்து மேல இருக்கு. நீங்க கேஸ் போட்டுட்டு பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா அலைன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கு. பட் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்றத சொல்லுங்க. அண்ட் இந்த போன்ல நமக்கு Knox வால்ட்டுமே வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்காக அவங்க வந்து பாத்தீங்கன்னா EAL5+ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்டிபிகேஷனும் வாங்கியிருக்காங்க அந்த செக்யூரிட்டிக்காக. அண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரியான அந்த செக்யூர் ஃபோல்டர் அந்த ஒரு ஆப்ஷனும் வந்து இதில் இருக்குது. உங்களுக்கு தேவையான பர்சனலான விஷயங்களை நீங்கள் அதுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம். சாம்சங் வாலெட் வந்து இதில் இருக்குது. ஸோ உங்களுடைய பர்சனல் டேட்டா அதில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எக்ஸாம்பிளுக்கு கார்டாக இருக்கட்டும், UPA இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு டிஜிலாக்கராக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே நீங்கள் இதிலே வந்து வச்சுக்க முடியும். அண்ட் இந்த வாலெட் மூலியமாக நீங்கள் ஒருவேளை NFC யூஸ் பண்ணி அதிகமாக பேமெண்ட் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதையுமே இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஃபோக்கஸ், குயிக் ஷேர், பிக்ஸ்பி டெக்ஸ்ட் கால் அப்படின்றது போலியும் இன்னொரு சில ஃபீச்சர்ஸும் இந்த சீரிஸில் இருக்கு. அண்ட் இதில் இந்த பிரைவேட் ஷேரிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் கேலக்ஸி டிவைசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்துல இருந்தாலும் சரி தூரமா இருந்தாலும் நீங்க அனுப்ப முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா டைமர் நீங்க செட் பண்ணிக்கலாம். நீங்க அனுப்பக்கூடிய ஃபைலை அவங்க ஓபன் பண்ணி பார்க்க முடியும். அதுல மேல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் மார்க் மாதிரி வரும், டீடைல்ஸ் எல்லாமே சேர்த்து. அண்ட் இதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கிரீன் ரெக்கார்டும் பண்ண முடியாது, ஸ்கிரீன்ஷாட்டும் எடுக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்கலி நீங்க செட் பண்ண டைமர் முடிஞ்ச உடனே அது எக்ஸ்பயர் ஆயிடும். கூடவே இந்த மியூசிக் ஷேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் வந்து இருக்கு. சப்போஸ் நம்ம டைரக்ட்லி எப்பயாச்சும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ளூடூத் ஸ்பீக்கர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போன்ல இருந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணலாம்னா உங்க போன் ஏற்கனவே கனெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த போன் கூட இந்த புது போனை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இதன் மூலமாகவே இந்த போன் மூலமாகவே அந்த ஸ்பீக்கரை இன்டைரக்ட்லி கனெக்ட் பண்ண முடியும், ஆக்சஸ் கம்ப்ளீட்லி வந்து பண்ண முடியும். அது ஒர்க்கும் ஆகுது. சிம் ஸ்லாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தாங்க இதுலயுமே இருக்கு. ஸ்பீக்கர் குவாலிட்டி கண்டிப்பா ரொம்ப சுமாரா தான் இருக்கும்னு நினைச்சேன். பட் சர்ப்ரைசிங்லி A25ல இந்த ஆடியோ கேட்டு பாருங்களேன். சூப்பரான ஒரு சவுண்ட் குவாலிட்டிங்க. அண்ட் A15 எப்படி இருக்குன்றத கேட்டு பாருங்க. ஆனா ஓகேவா இருந்துச்சு. பட் A25 இது வேற லெவல் சவுண்ட் குவாலிட்டி. கேமராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா OS சப்போர்ட்டோட, 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர், 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ இருக்கு. செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் 13 மெகாபிக்சலுக்கான கேமராங்க. சோ கேமரா சாம்பிள்ஸ் என்ன ஏதுன்றது அப்படியே நீங்க வந்து ஸ்கிரீன்ல பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத சொல்லுங்க. ஒரு சில இடத்துல ரொம்ப நல்ல கேமரா குவாலிட்டி வந்து கிடைக்குது, ஒரு சில இடத்துல கொஞ்சம் நார்மலா வந்து இருக்குது. பட் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத சொல்லுங்க. A25 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு OS சப்போர்ட்டுமே இருக்கு, VDAS கான சப்போர்ட்டுமே வந்து இருக்கு. சோ வீடியோ குவாலிட்டி பாக்குறதுக்கு A25 எப்படி இருக்குன்றது வந்து பாருங்க. ரியர் கேம்ல நமக்கு 4K 30 FPSல வீடியோ எடுக்க முடியும். ஸோ இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது? செல்ஃபியில் நமக்கு ஃபுல் HD 30 FPSல ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நான் நிழலில் வந்துட்டேன். ஸோ எப்படி இருக்குது? அண்ட் A15 சாம்பிள்ஸும் காமிக்கிறேன்.
இந்த ஃபோனில் ஒரு சில ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்ட் எரேசர், அதாவது நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவில் தேவையில்லாத ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் இருக்குது அதை எரேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலுமே நீங்கள் அதை மார்க் பண்ணி எடுத்துட முடியும். அண்ட் ஃபோட்டோ ரீமாஸ்டர் அப்படின்ற ஆப்ஷனும் வந்து இருக்குது. நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கலர்லேருந்து எல்லாமே கொஞ்சம் வந்து நல்லா வர்ற மாதிரி நீங்கள் அதையுமே வந்து செய்ய முடியும். இமேஜ் கிளிப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது இப்போ புதுசாக தான் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஃபோட்டோ நீங்கள் வந்து கட் அவுட் பண்ணி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக அந்த இமேஜ் வந்து வந்துடும். அதை நீங்கள் எங்கே வேணாலும் ஈஸியாவே ஷேர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சரி பிரதர், பேட்டரி எவ்வளவு இருக்கு அப்படின்றது போல நிறைய பேர் கேட்பீங்க. இதுல 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுங்க ரெண்டுத்துலயுமே. A14 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 15 வாட் தான் வந்து கொடுத்திருந்தாங்க. ஓகே, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அண்ட் மத்தபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது என்ன இருக்குன்னா A25 5G ல Exynos 1280 ப்ராசஸர் இருக்கு. AnTuTu ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 4.89 lakhs எங்களுக்கு வந்தது. CPU throttling வந்து 84, which is good actually. டே டு டே பெர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா இது ஓரளவுக்கு வந்து ஓகேவா இருக்கும். மத்தபடி நீங்க லாங் டேர்ம்க்கான சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷனும் சேர்த்து தராங்க அப்படின்றது தான் இந்த ஒரு பர்டிகுலர் மொபைல்ல வந்து இருக்கு. A15 5G பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு MediaTek கூடிய Dimensity 6100 Plus ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸர் வந்து தராங்க. AnTuTu ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 3.9 lakhs வருது. and CPU throttling பொறுத்த வரைக்கும் 95% வந்து இருக்கு. இது ஓரளவுக்கு நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். டே டு டே யூஸ்க்கு, டே டு டே பெர்ஃபார்மன்ஸ்க்கு இது ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். இந்த வீடியோ நான் Samsung கூட சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் மட்டுமே, இது விமர்சனம் கிடையாது. சோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதோட ப்ரெடிசெசர் கூட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா A14 versus A15 and A23 versus A25, ஏன்னா 24 லான்ச் ஆகல. சோ இது நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கான விஷயங்களை வந்து மாத்தி கொடுத்திருக்காங்க இந்த வாட்டி அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும். இந்த மொபைலுடைய பிரைசிங் என்னன்னு பாத்தீங்கன்னா 19499 A15 and 26999 A25. பிரைசிங்கை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். பட் இருந்தாலுமே இந்த சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் செக்மெண்ட்டில் இந்த A சீரிஸ் அதிகமாக விற்கிறதுக்கான காரணம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த சர்வே பிரகாரமே அதுதான் அதிகமாக விற்குது. காரணம் என்னன்னா சாம்சங் எல்லாருக்குமே வெல் நோன் பிராண்ட் வேல்யூ இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் நிறைய அவைலபிள் இருக்குது. மூன்றாவது இப்போ இந்த சாஃப்ட்வேரும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பட்ஜெட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து ஒரு லாங் டேர்ம்க்கான சாஃப்ட்வேரும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த காரணங்கள் மட்டும் போதுமா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு? உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த பிரைசிங்கை வச்சுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.